வணக்கம். என் பேர் தாமஸ். இன்னைக்கு இன்னைய டேட்டா வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. மார்ச் 11. எஃப்ஐஓட பொசிஷனை வந்து இன்னைக்கு அனலைஸ் பண்ணுவோம். அவங்க என்ன பொசிஷன் வச்சிருக்கிறாங்க? இண்டெக்ஸில், இண்டெக்ஸ் ஃபியூச்சரில், இண்டெக்ஸ் ஆப்ஷனில், ஸ்டாக் ஃபியூச்சரில், ஸ்டாக் ஆப்ஷன் என்ன பொசிஷன் வச்சிருக்கிறாங்க? இப்போ அதை வந்து 10ஆம் தேதி பொசிஷனோட அவங்க வச்சிருந்த பொசிஷனோட கம்பேர் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஏதாவது ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களா பொசிஷனை? இல்லை அதிகப்படுத்தியிருக்கிறாங்களா? அப்படின்றத நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். இதை வச்சு நம்ம ஒரு சின்ன ஒரு க்ளூ வந்து நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு க்ளூ கிடைக்கலாம் நம்மளுக்கு. அதுக்காக தான் இந்த அனலைஸ் வந்து பண்ணுறோம். சரி, நம்ம இப்போ நேராக சார்ட்டுக்கு போயிடுவோம். இதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது நான் ஒரு இந்த ப்ளூ கலரில் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ப்ளூ கலரில் இருக்கிற பார் வந்து 10ஆம் தேதியினுடைய பார் இது. ஆரஞ்சு கலருன்றது வந்து 11ஆம் தேதியுடைய பார். இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஜென்ரலாக வந்து எந்த பார் பெருசாக இருக்கோ, இப்போ 11ஆம் தேதியினுடைய பார் வந்து ஹைட்டாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா, அந்த பர்டிகுலர் அதுக்கு கீழே இருக்கிறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இதை பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த பாருங்க, இது பெரிய அளவில் வந்து டிஃப்ரென்ஸ் இல்லை. அதை வந்து கீழே அப்படியே வந்தீங்கன்னா இது வரைக்கும் பாருங்க, ஃபியூச்சர் இண்டெக்ஸ் லாங்னு இருக்கு பாருங்க. இந்த ஃபியூச்சர் இண்டெக்ஸ் லாங்னுடைய பார் தான் இது. அப்போ ஃபியூச்சர் ஸ்டாக்கினுடைய ஸ்டாக் லாங் ஸ்டாக் வந்து ஃபியூச்சர் ஸ்டாக் வந்து லாங் பொசிஷன் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, 10ஆம் தேதி என்ன வச்சுருந்தாங்க, 11ஆம் தேதி என்ன வச்சுருக்காங்கன்றதை காட்டுறது தான் இந்த பார். இப்போ இந்த பாரை பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும், இதில் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது ஆரஞ்சு கலர் பார். அப்போ 11ஆம் தேதி வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க லாங் பொசிஷனை ஃபியூச்சரில், ஸ்டாக் ஃபியூச்சரில், இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் கிடையாது, ஸ்டாக் பொசிஷன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். நம்ம இருந்து போவோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபியூச்சர் இண்டெக்ஸ் லாங். ஃபியூச்சர் இண்டெக்ஸ் லாங்கை பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஃபியூச்சர் இண்டெக்ஸ் லாங் ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்றதெல்லாம் பாருங்கள் ரொம்ப பெரிய இந்த ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் பார்க்க வேணாம். இது வந்து டோட்டல். இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டோட்டல். இது அதை வந்து நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இதில் வந்து நீங்கள் பார்க்குறப்ப இதில் உயரமாக இருக்கிற 2 பார் எது அப்படின்னு கேட்டோம்னா இந்த இதுதான் வந்து உயரமாக இருக்குது. அது வந்து எதுனா ஸ்டாக்கினுடைய ஃபியூச்சர். அது ஃபியூச்சர் லாங் பொசிஷன். அப்போ ஸ்டாக்ல வந்துட்டு அவங்க ஃபியூச்சர் லாங் பொசிஷனை வந்துட்டு அதிகமாக வச்சிருக்கிறாங்க. அவங்க மற்ற இதோட கம்பேர் பண்ணுறப்ப அவங்க பொசிஷன் வந்து அதில் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போம். இப்போ ஃபியூச்சர் இண்டெக்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் இது நான் டிக் மார்க் போடுறேன் பாருங்க. இந்த ஃபியூச்சர் இண்டெக்ஸில் வந்துட்டு லாங் பொசிஷன் வந்து எவ்வளோ, ஃபியூச்சர் இண்டெக்ஸ் லாங்கு மார்ச் வந்து 51,147 வச்சுருந்தாங்க. மார்ச் 10. 11 வந்து அதே 51,000 தான். ஆனால் 820 ஆக்கியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் லாங்கில் வந்து ஒரு 673 வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க லாங் பொசிஷன். அப்போ லாங் பொசிஷன் ஃபியூச்சரில் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அது ஒரு மைல்டு புல்லிஷ் மாதிரி தெரியுது. ஆனாலும் ஒரு பெரிய லெவலில் அவங்க ரைஸ் பண்ண மாரி தெரியல. ஓகே, அடுத்தது வந்துட்டு ஃபியூச்சர் ரெண்டாவது பாருங்க. இந்த டிக் பண்ணுற மாதிரி இந்த இதில் வந்துட்டு ஃபியூச்சர் இண்டெக்ஸ் ஷார்ட் பொசிஷன் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அதுவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப லைட்டாக தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இண்டெக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பெரிய லெவலில் வந்துட்டு ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. லாங்கையும் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஷார்ட்டையும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் லாங் வந்து கொஞ்சம் அதிகமாக ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஷார்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா லாங்கில் வந்து 673 ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இண்டெக்ஸ் ஷார்ட்டில் வந்து 165 தான் வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ரெண்டுத்துலேயுமே ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆக மொத்தம். ஆனால் ஒட்டு மொத்தமாக வந்து அவங்க எவ்வளோ லாங் வச்சிருக்கிறாங்க, எவ்வளோ ஷார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஷார்ட் வந்து ரொம்ப அதிகமாக வச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, உதாரணம் இல்லை, எக்ஸாக்ட் டேட்டா தான். இப்போ 10ஆம் தேதி வந்து லாங் வந்து அவங்க 11ஆம் தேதி இன்னைக்கு வந்து அவங்க இண்டெக்ஸ்ல லாங் வந்து 51,000 தான் வச்சிருக்காங்க. 56,820. ஆனால் அதுவே வந்து ஷார்ட் வந்து இண்டெக்ஸ் ஷார்ட் வந்து 2,30,30,791 வச்சிருக்கிறாங்க. எக்கச்சக்கமாக வச்சிருக்காங்க லாங்கோட.
ஸோ அப்போ வந்து இண்டெக்ஸ் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் பார்த்துங்க. எல்லா இண்டெக்ஸும் தான் இது வந்து அடக்கும். இது வந்து பர்டிகுலராக எந்த இண்டெக்ஸ் அப்படின்றது இல்லை. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாத்தையும் ஒரு இதாக இது பண்ணுறப்ப கனெக்ட் பண்ணிக்கங்க. ஸோ ஓகே. இப்போ நம்ம வந்து ஸ்டாக்கு லாங்கை வந்து பார்ப்போம். ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் தான் அதுவும் ஸ்டாக்கில். ஸ்டாக்ல ஃபியூச்சர்ல வந்துட்டு லாங் வந்துட்டு அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க. 18,000 வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. 18,814 வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. 10ஆம் தேதியை விட 11ஆம் தேதி வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. அது இல்லாம அவங்க லாங்கஸ்டா அதிகமா வச்சிருக்கிறதே வந்து லாங் பொசிஷன் இந்த ஃபியூச்சர் ஸ்டாக் தான் வந்து பாருங்க எல்லா லைனையும் வந்து இந்த பார்க்குறப்ப இந்த இதுதான் வந்து உங்களுக்கு இதா தெரியுது. இந்த இதுதான் வந்து ரொம்ப ஹைட்டா தெரியுது. ஸோ, இப்ப அ என்ன எவ்வளோ 18,000 வச்சிருக்காங்க. ஓகே. அப்ப ஃபியூச்சர் ஸ்டாக்ல வந்து ஷார்ட் வந்து ஷார்ட் வந்து அத விட ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன 21,000 வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. 21,919 வந்து ஃபியூச்சர் ஸ்டாக்ல வந்துட்டு அவங்க வந்து ஷார்ட் பொசிஷன் வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு இதா தான் தெரியுது. சரி, இப்போ இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ட பொறுத்தவரைக்கும் இண்டெக்ஸ், ஸ்டாக் வந்து பார்த்தோம். இதுல என்ன நம்மளுக்கு வந்து தெரியுதுன்னா, லாங் பொசிஷன் வந்து அது இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் லாங் பொசிஷன் வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட்டை வந்து காட்டினாலும் அதே நேரத்தில் ஷார்ட் பொசிஷனையும் அவங்க வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பார்க்குறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. உடனே புல்லிஷ்ன்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே நம்ம போக முடியல. ஏன்னா அவங்க ஷார்ட்டையும் வந்து அவங்க ரைஸ் பண்ணியிருக்கிறதால அதனால ரொம்ப காஷியஸாக வந்து இருக்கணும் அப்படின்றது வந்து புரியுது. ஆனா மொத்தமா வந்து பொசிஷன வச்சு பார்க்குறப்ப, ஷார்ட் பொசிஷன் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி பார்த்தோம்னா, அது வந்து ஒரு பேரிஷ் சென்டிமென்ட்டா தான் இருக்குது அது. ஸோ, அப்ப வந்து நம்ம என்ன மாதிரி இத வந்துட்டு இன்டர்பிரட் பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா, ஒரு நியூட்ரல் பொசிஷன், ஸ்லைட்லி பியரிஷ் பொசிஷன். ஒரு நியூட்ரல் பொசிஷன், ஸ்லைட்லி வந்து பியரிஷ் பொசிஷன். நம்ம அப்ப பார்த்துக்கங்க. நீங்க வந்து கன்ஃபார்மா வந்துட்டு புல்லிஷ்ஷுக்கும் போ முடியாது. கன்ஃபார்மா பியரிஷ்க்கும் போ முடியாது. ஆனா ஒரு நியூட்ரலு. ஆனா அதுல வந்து எட்ஜ் எந்த சைடு கொஞ்சம் இருக்குன்னா, லைட்டா வந்து பியரிஷ் ஆகலாம் அப்படின்ற மாரி தான் தெரியுது. அது எதனால வச்சு சொல்றோம் அப்படின்னாச்சுன்னா, அந்த ஷார்ட் பொசிஷன் வந்து அதிகமா வச்சிருக்கிறதால. நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது வந்து ஃபியூச்சர் இண்டெக்ஸ பத்தி. ஓகே. அடுத்து வந்து ஃபியூச்சர் ஸ்டாக்க வந்து பார்க்குறப்ப, லாங் பொசிஷன வந்துட்டு அவங்க வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஷார்ட் பொசிஷனையும் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2த்தையும் கம்பேர் பண்றப்ப ஷார்ட் பொசிஷன கொஞ்சம் அதிகமாவே ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப மொத்தமா வந்து பார்க்குறப்ப ஷார்ட் பொசிஷன் அவங்க வந்து எவ்வளோ வச்சிருக்கிறாங்க? ஷார்ட் பொசிஷன் 20,059 20 எவ்வளோ 20,00,000 20 லேக்ஸா? 20 லேக்ஸ் 59 20 லேக்ஸ் 59,159 இவ்வளோ ஷார்ட் பொசிஷன் வந்து ஃபியூச்சர் ஸ்டாக்ல வந்து அவங்ககிட்ட இருக்கு. ஃபியூச்சர் ஸ்டாக். இப்போ ஃபியூச்சர் ஸ்டாக்ல வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து பொசிஷன் அப்போ இதை என்ன மாதிரி நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட் தான் இது. இது வந்து ஒரு ரொம்ப பேரிஷான ஒரு சென்டிமெண்ட்ல தான் வந்து தோணுது. ஏன்னா ஃபியூச்சர் ஸ்டாக் வந்து ஷார்ட் வந்து நேத்தோட இன்னைக்கு கொஞ்சம் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து அதையும் ரைஸ் பண்ணியிருக்காங்க லாங்கையும். ஆனால் அது 18,000 இது 21,000. ஸோ இதுவும் வந்து ஒரு மாதிரி இதுதான் ஒரு நியூட்ரல் பொசிஷன் தான். கொஞ்சம் வந்து பியரிஷ்ன்னு சொன்னாலும் அது வந்து ஃபுல்லாக பியரிஷ்ன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஆப்ஷன் இண்டெக்ஸ் கால் லாங் ஆப்ஷன் இண்டெக்ஸ் கால் லாங் கால் வந்து எவ்வளோ லாங்கில் வச்சுருக்காங்க. இப்போ ஆப்ஷன் இண்டெக்ஸ் பார்ப்போம். ஆப்ஷன் இண்டெக்ஸில் வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். புட் லாங் வந்து அதிகமாக இருக்கா? ஆமாம். புட் லாங் பாருங்க. இந்த இது பாருங்க. இந்த இந்த இது பார்த்து இந்த இது புட்டு இந்த இது பாருங்க. இன்னைய பொசிஷனு இப்போ எவ்வளோ ரைஸ் பண்ணி 1,59,000 இந்த இது 1,59,092 வந்து இண்டெக்ஸில் வந்துட்டு புட் ஆப்ஷன் வந்து அவங்க வாங்கியிருக்கிறாங்க. ரொம்ப அதிகமாக இருக்குது. புட்டு லாங் எடுத்திருக்கிறாங்க. பை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கால் லாங் வந்து 82,863 தான் வந்து கால் லாங் இது பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நீங்க ஆப்ஷன்ல ரொம்ப டீப்பா நீங்க நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
ஏன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு ஹெட்ஜிங்க்காக வந்து இந்த மாரி வந்து வாங்குவாங்க. அதனால இது புட்டு நெறைய வாங்கியிருக்கிறாங்களே, அதனால நாளைக்கு வந்து பேரிஷ்ன்ற ஒரு ஒரு மைண்ட்க்குள்ள நம்ம வந்து முடியாது. ஆனா பேரிஷ்க்கு வந்து நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அதனால வந்துட்டு அத ஷூரா சொல்ல முடியாது. நியூட்ரல் பொசிஷன்ல மாரி தான் இருக்கு. இப்போ ஆப்ஷன் இண்டெக்ஸ், புட் லாங், ஆப்ஷன் இண்டெக்ஸ், கால் லாங் பார்த்துட்டோம். இப்போ ஷார்ட் பொசிஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ ஷார்ட்ட வந்து பார்க்குறப்ப, ஷார்ட் வந்து எ அதிகமா வச்சிருக்கிறாங்க. இது புட்டு ஷார்ட் வந்து அதிகமா இருக்கு. புட்டு ஷார்ட் வந்துட்டு கால் ஷார்ட்ட விட அதிகமா வச்சிருக்கிறாங்க. இப்போ கால் கால் ஆப்ஷன் வந்து ஷார்ட் பொசிஷன் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னாச்சுன்னா, 5,83,000 தான் இருக்கு. 5,00,000 இருக்கு. 5,83,000 இது வந்து இப்போ அது காலுடைய ஷார்ட்டு. புட்டினுடைய ஷார்ட் வந்து 6,00,000க்கு இருக்கு. அது இல்லாம புட்டினுடைய ஷார்ட்ட வந்து அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க. புட் ஆப்ஷனுடைய ஷார்ட்ட வந்து ரைஸ் பண்ணாங்கனாலே வந்து உங்களுக்கு என்ன சென்டிமெண்ட் அப்படின்னாச்சுன்னா, அது வந்து புல்லிஷ் சென்டிமெண்ட் அது. அதுதான் இது. அ அந்த மாரி தான் இருக்கு. இது புல்லிஷ் சென்டிமெண்ட் மாரி இருக்கு இது. இப்ப புட்டு லாங்கு இருக்கு. இது என்னன்னு சொல்லலாம்னா, சென்டிமெண்ட் வந்து நியூட்ரல் தான். இதுவும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நியூட்ரல் பொசிஷன தான் வந்து சொல்லுது. எதையும் வந்து சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. சரி. ஓகே. அடுத்தது வந்து ஆப்ஷன் இண்டெக்ஸ் கால் ஷார்ட். ஆப்ஷன் இண்டெக்ஸ் கால் ஷார்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, 27,000 அதிகமாக்கியிருக்கிறாங்க. ஆனா ஏற்கனவே அவங்க வச்சிருந்தது வந்து 5,83,000. ஆ ஓ! அதான் வந்து பார்த்துட்டோம்ல. ஓகே. ஆப்ஷன் ஸ்டாக் லாங் பார்ப்போம். ஸ்டாக் லாங் வந்து 2,46,000. அதே ஸ்டாக்ல வந்து புட் லாங் வந்து 2,52,000 அதுலயும் வந்து கம்மியா தான் இருக்கு. ஸோ, அப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, புட் லாங்க தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, அப்போ இத பார்க்குறப்ப இதுவும் வந்து ஒரு புல்லிஷ் சென்டிமென்ட்டா தான் தெரியுது. இப்ப இதுவும் புல்லிஷா தெரியுது. இதுவும் வந்து புல்லிஷா தெரியுது. அப்போ ஆப்ஷன் ஸ்டாக்க பொறுத்தவரைக்கும் ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட் மாரி தான் இருக்கு. ஆ புட் லாங் சாரி. புட் லாங். புட் லாங் வந்து புட் ஆப்ஷன் வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. புட் ஆப்ஷன் ரைஸ் பண்றப்ப இது வந்து பேரிஷ் சென்டிமென்ட். சாரி. இது வந்து பேரிஷ் சென்டிமென்ட். ம். எவ்வளோ பேரிஷ் 20,000த்துக்கு ரைஸ் பண்ணியிருக்காங்க. 52 31 வச்சிருந்தாங்க 10ஆம் தேதி. இன்னைக்கு வந்து அத வந்து 2,31,000 வந்து 2,52,000 மாத்திருக்கிறாங்க. இப்போ ஒரு 20,000 வந்து புட் ஆப்ஷன் வந்து அவங்க அடிஷனலா வாங்கியிருக்கிறாங்க. அதே நேரத்தில கால் ஆப்ஷனும் வந்து அவங்க அடிஷனலா வாங்கியிருக்கிறாங்க ஒரு 16,000. சரி இப்ப எவ்வளோ வித்திருக்காங்கன்னு பார்ப்போம். அ ஆப்ஷன் ஸ்டாக். இது வந்து ஆப்ஷன் ஸ்டாக். ஆப்ஷன் ஸ்டாக்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஆப்ஷன் ஸ்டாக் இதுல வந்துட்டு 33 30 ஆப்ஷன் கால் ஷாட் வந்து 4,00,000 4,00,000 கால் ஷாட்டு. இப்போ கால் ஷாட் வந்து அதிகமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? கால் ஆப்ஷன் வந்து ஷார்ட் வந்து அதிகமா பண்றாங்க அப்படின்னாச்சுன்னா, மார்க்கெட் வந்து பேரிஷா போகும் அப்படின்றது அர்த்தம். அதே போல புட் ஆப்ஷன் ஷார்ட் வந்து அவங்க வந்து 2,90,000 சில்லற தான் வச்சிருக்காங்க. ஏறக்குறைய 3,00,000 கிட்ட 2,96,000 ஒரு 3,00,000 வந்துச்சுங்க ரவுண்டா. இது வந்து ஒரு 4,00,000 வச்சுக்கங்க. 1,00,000 வந்து அதிகமா இருக்கு. கால் ஷாட் வந்து அதிகமா பண்ணியிருக்கிறாங்க புட்டு ஷாட்ட விட. ஸோ அப்ப வந்து பார்க்குறப்ப கால் ஷாட் வந்து 2வது வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க. 33,000 வந்து இன்னைக்கு ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்துட்டு ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட் இது. ஸோ அப்போ ஓவராலா வந்து பார்க்குறப்ப நம்ம அந்த மார்க்கெட் அனலைஸ் வந்துட்டு பார்க்குறப்ப நியூட்ரல் டூ பியரிஷ்மென்ட் மாரி தான் இருக்குது. இருந்தாலும் நாளைக்கு வந்து டிஐஐ வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அவங்க அக்ரெசிவா வந்து பை பண்ணாங்க அப்படின்னாச்சுன்னா கஷ்டம் தான். மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டியோட இருக்கும். ஒருவேள மேல போனாலும் போகும். இல்ல எஃப்ஐஎனுடைய கை ஓங்கி இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து கீழ இறங்கும். ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இது என்னுடைய என்னுடைய ஒப்பீனியனு. உங்களுக்கு ஒப்பீனியன் இருக்கும். உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல. இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இல்ல. ஸோ, அதனால வந்துட்டு நம்ம டிஐ வந்து ரொம்ப அக்ரெசிவா இருந்திருப்பாங்க. நாளைக்கு அந்த மாரி ஒண்ணும் கிடையாது. ஸோ, நாளான்னைக்கு தான் எக்ஸ்பைரி. ஸோ, அதனால வந்து நாளைக்கு வந்து டிஐ வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஒருவேள வந்து எஃப்ஐஏனுடைய கை வந்து ஓங்கலாம்.
ஸோ இது வந்துட்டு டோட்டல் இது. இப்போ டோட்டலா இது வந்து பார்க்குறப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னாச்சுன்னா, இந்த ஆரஞ்சு கலர்ன்றது 11ஆம் தேதி இது. அப்போ பொசிஷன வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. எத? லாங் பொசிஷன. லாங் கான்ட்ராக்ட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஷார்ட் கான்ட்ராக்ட் வந்து அதுவும் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த டேட்டாவ பாருங்க. நீங்க அப்படியே பாஸ் பண்ணி கூட நீங்க வந்து பார்க்கலாம் அந்த இத. பாஸ் பண்ணிட்டு இந்த டேட்டாவ அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே, இது என்னென்ன வேல்யூ காட்டுது அப்படின்றது வந்து தெரியும் உங்களுக்கு. நீங்களாவே இது பண்ணிக்கங்க. இது நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கே தெரியும் இது எல்லாமே. நான் ஜஸ்ட் டேட்டாவ தான் பிக் பண்ணி போடுறேன். ஆனா என்னுடைய ஒப்பீனியன் வந்து நாளைக்கு வந்து பேரிஷா இருக்கும். ஆனா ரொம்ப மைல்டா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். என்னுடையது நியூட்ரல் பொசிஷன் மாரி தான் இருக்கு. ஏன்னா, நேத்து பாருங்க மார்க்கெட் வந்து நேத்து நைட்டு வந்து யுஎஸ் மார்க்கெட் வந்து பயங்கரமா டவுன்ல இருந்தது. ஆனா நம்ம மார்க்கெட் வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி, திருப்பி அந்த எஃப்இஜிய வந்து ஃபில் அப் பண்ணிடுச்சு. ஃபியர் கேப் வேல்யூவ வந்துட்டு ஃபில் அப் ஆகி கரெக்ட்டா வந்துட்டு குளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுலருந்து என்ன தெரியுது அப்டின்னாச்சுன்னா, எடுத்த உடனே மார்க்கெட் காலையிலேயே வந்து கேப் டவுன் ஆவோ, கேப் அப்பாவோ ஓப்பன் ஆச்சுன்னா, ஒண்ணு மட்டும் நடக்குது. ஆனா இது ரெகுலரா நடக்குமான்னு தெரியல. ஒண்ணு மேல ஓப்பன் ஆச்சுன்னா, அது வந்து கீழ இறங்கிடுது. இல்ல கீழ ஓப்பன் ஆச்சுன்னா, அது வந்து மேல இறங்குது. ரொம்ப ரேர் கேஸ்ல தான் மேல ஓப்பன் ஆகி மேலேயே போயிட்டுருக்கு. கீழ ஓப்பன் ஆகி கீழயே போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு ஒண்ணும் சொல்ல முடியாது. ஸோ அதனால வந்து நாளைக்கு என்ன மாரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்னு தெரியல. ஆனா இன்னைக்கு நைட் இருக்கிற சிச்சுவேஷன் யுஎஸ் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு இதுல தான் இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம் யுஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துடுறேன். அ ஓ! S&P 500 இண்டெக்ஸ் வந்து -1.16ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப டைம் வந்து 11:00 11:15 1.18 டவ் ஜோன்ஸ் வந்து அதுவும் வந்து 1.15 டவுன் ல வந்துட்டு ட்ரேட் ஆகுது. நாஸ்டாக் வந்து 1.18ல வந்து டவுன் ஆகுது. ஆ நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி வந்து ஆ 22,466ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இத வச்சு பார்க்குறப்ப ஆனா இது மார்க்கெட் முடியிறப்ப மாறும் அது. 1:30 மணிக்கு அப்புறம் நாளைக்கு காலையில ஓப்பன் ஆகி இருக்கு. நாளை அ ஜப்பான் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு தெர்ல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப, ஆனா இன்னைக்கு இப்ப 11 மணி நிலவரப்படி பார்க்குறப்ப, நாளைக்கு ஒரு பெரிய ஒரு கேப் டவுன் இருக்கிற மாரி தெரியுது. இப்ப 11 மணிக்கு இத பொறுத்தவரைக்கும். ஆனா உங்களுக்கு அக்யூரேட்டா ஒரு இது கிடைக்கணும் அப்டின்னாச்சுன்னா, நீங்க மார்னிங் 8:00 மேல வந்துட்டு நீங்க கிஃப்ட் நிஃப்டிய பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, ஒரு 8:30க்கா பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியா ஒண்ணு கிடைக்கும். கேப் டவுனா, கேப் அப்பான்ட்டு. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. கேப் டவுன் ஆனாலும் ஒண்ணும் பண்ண முடியல. கேப் அப் ஆனாலும் ட்ரேடர்ஸ்னால ஒண்ணும் பண்ண முடியல. யாரெல்லாம் ஓவர் நைட் பொசிஷன் வாங்கி வச்சிருக்கிறாங்களோ, அவங்க தான் வந்து ப்ராஃபிட் பண்றாங்க. அந்த மாரி இவங்க பண்ணி விட்டுர்றாங்க. ஒண்ணு ஒரே அடியா ஓப்பனிங்லயே இறங்கிர்றாங்க. இறங்கிட்டு அதுக்கப்புறம் ரேஞ்ச் பவுண்ட்லயே போயிடுது மார்க்கெட். அந்த மாரி இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து பண்ணுங்க. இதான் வந்து டேட்டா. இந்த டேட்டா வந்து நம்மளுக்கு பெரிய லெவல்ல ஒண்ணும் சொல்லல. அதனால வந்துட்டு நம்ம வந்து மைண்ட வந்து புல்லிஷ், பேரிஷ் அப்படின்ற ஒரு சென்டிமென்ட்க்குள்ள கொண்டு போகாதீங்க. மைண்ட நியூட்ரலா வச்சுக்கங்க. நாளைக்கு என்ன மார்க்கெட் என்ன சொல்லுதோ, டேட்டா என்ன ஓப்பன் ஆகுறப்ப எப்படி ஓப்பன் ஆகுதோ, எப்படி மூவ் ஆகுதோ, அதுக்கு தகுந்த மாரி உங்க ட்ரேட வந்து நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கங்க. ஓகே. நம்ம அடுத்த நாளைக்கு நாளையுடைய டேட்டாவ அனலைஸ் பண்ணுவோம். பாய்.